ஹே லவ்லீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு வீக்கெண்ட் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரைடே எப்படி எனக்கு போச்சு அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டே ஸ்டார்ட்ஸ் வித் ஃப்ரெஷ் ஜூஸ். இப்போ வந்து நான் காஃபி மார்னிங் எடுத்துக்கிறது இல்லை. நிறைய பேர் என்னோடய ஃபிட்னஸ் டயட் ரொட்டீன் பற்றி கேட்டுகிட்டே இருந்தீங்க இல்லையா, அதனால் நான் என்னோடய ரெகுலர் vlogsலாம் நான் பண்ணுறது அப்படியே ஷேர் பண்ணிக்கிட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன். மார்னிங் காஃபி கட் பண்ணிவிட்டு இந்த ஒரு ஃபுல் ஜக் ஃப்ரெஷ் ஜூஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத ரொட்டீனாக மாற்றிக்கிட்டு இருக்கேன். குடிச்சிட்டு ஆடி வெள்ளி அப்படிங்கிறதுனால மார்னிங்கே கிளம்பி தம்பிக்கும் ஃபுட் வந்து ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி அவருக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து நான் கொடுக்க போனேன். ராணா குட்டிக்கு ஹை சேரில் உட்காந்து ஃபீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. இவருக்கும் வந்து இப்போ டைனிங் ஏரியாலேயே கொண்டு வந்து ஃபுட் கொடுக்கறதுக்கு பழக்கிட்டுருக்கேன். இன்னமும் வீடு வந்து கொஞ்சம் ராணா குட்டியோட திங்ஸ் எல்லாம் இருக்கிறனால கொஞ்சம் க்ளம்ஸியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலு. அதனால் கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ வரப்போகிற வீடியோஸில் இந்த வீடியோஸில் எல்லாத்துலேயுமே நான் கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்கேன். மெயினாக ஸ்க்ரீன் டைம் காமிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இந்த இடத்துல மாற்றியாச்சு. ராணா குட்டிக்கு சாப்பிடும்போது மட்டும் கொஞ்சம் அப்பப்போ அவர் பாட்டு சாங்ஸ் எல்லாம் கேட்பார். ஸோ அதெல்லாம் கொஞ்சமாக கம்மி பண்ணுறதுக்காக பிளேஸ் அப்படியே சேஞ்ச் பண்ணி அவருக்கும் ஃபீடிங் டைம் போயிட்டு இருந்துச்சு. ராணுக்கு ஃபீட் பண்ணதுக்கப்புறமா நாங்களும் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி அண்ட் வெஜ் குருமா வந்து செய்ய சொல்லியிருந்தேன். மார்னிங் என்னோடய அளவு பார்த்திங்கன்னா 2 சப்பாத்தி தான். அதிகமாக என்னால் சாப்பிட முடியறதில்ல. ஸோ 2 சப்பாத்தி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடும். பட் ஸ்ட்ரிக்டாக வெஜிடபிள்ஸ் அதிகமாக இருக்கணும். சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்ப வந்தாச்சு. சாரி கட்டி ரொம்ப நாள் ஆச்சு. சரி, இந்த மாதிரி ஒரு ஒகேஷன்லையாவது நம்ம கட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு சில்க் ரொமான்ஸ்லேருந்து மங்கல்கிரி சில்க் காட்டன் வந்து நான் வாங்கியிருந்தேன். இன்றைக்கி அந்த சாரீ தான் நம்ம வந்து கட்ட போகிறோம். மெயினாக சாரீ வந்து நான் எப்போவுமே எடுத்தாலே வந்து எனக்கு ரொம்ப ஹெவியாக இருக்கக்கூடாது, லைட் வெயிட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்து எடுப்பேன். எனக்கு இந்த சாரீ மேலே ரொம்ப நாளாவே ஒரு க்ரேஸ் இருந்துச்சு. இந்த பிளாக் அண்ட் ஆரஞ்சு அந்த மாதிரி. இது வந்து இந்த கலம்கரி பிரிண்ட் வந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மெயினாக இதை எடுத்திருந்தேன். அண்ட் இந்த சாரீ மெயினாக எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளீட்ஸ் வந்து அப்படியே சொன்ன மாதிரியே அந்த அப்படியே எடுத்த மாதிரி கலையாமே இருந்துச்சு. எனக்கு ரெகுலராக இன்றைக்கி ஃபுல் டே வந்து சாரியில் இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. அதனால் இந்த சாரீ தான் இன்றைக்கி நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க பேஜ் வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சில்க் ரொமான்ஸ் பை அபி அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நிறைய கலெக்ஷன்ஸ் அவங்கக்கிட்ட சுடியிலேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டே ப்ளீட்ஸ் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக எல்லா வேலையும் செஞ்சிடலாம். அதனால் நான் எடுத்து வச்சுட்டு அதுக்குள்ளே கிச்சனில் இன்றைக்கி கொஞ்சம் சக்கரை பொங்கல் வடை அதெல்லாம் செய்ய சொல்லியிருந்தேன். அதனால் அதுவும் போய் பார்த்துட்டு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்துட்டு சைட் பை சைட் கிளம்பிக்கிட்டு இருந்தேன். மார்னிங்கே சக்கரை பொங்கல் வடை எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நானும் ரெடி ஆகிட்டேன். ஸோ ஒரு குட்டி கெட் ரெடி வீடியோ பார்த்துட்டு வந்தேன். புத்தி பதத்தை எனக்கு அழித்து மகிழ்த்தவா, ஒரு தனித்தவனத்தில் அடையத்தை எனக்கு உணர்ச்சி கொடுத்து முகிழ்த்தவா, தனித்தவனத்தில் அடையத்தை எனக்கு உணர்ச்சி கொடுத்து முகிழ்த்தவா, கனை கடல் அலையினில் கதிரவன் ஒளியன் இணையரு கழலென கழித்தவா, கனை கடல் அலையினில் கதிரவன் ஒளியன இணையரு கழலென கழித்தவா, கதறி மனமுருகினான் அழைக்கவோ இதர மாதருடனி கழிக்கவோ. ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க, மதியானம் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால சாமிக்கும் அப்படியே படைச்சிட்டு நாங்களும் அப்படியே சாப்பிட்டுட்டோம். மதியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரைக்காய் சாம்பார், புடலங்காய் பொரியல், அதுக்கப்புறம் வடை, சக்கரை பொங்கல் எல்லாம் வச்சு நல்லா சாப்பிட்டுட்டு மதியம் இவரை பார்த்தாலே தெரியும் நல்ல ஒரு ஸ்லீப். எடுத்து முடிச்சதுக்கப்புறமா எந்திரிச்சிட்டு அப்படியே பார்சல்லாம் வந்துட்டு இருந்ததுன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ட்ரான்ஸ்பரண்ட் ஹீல்ஸ் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து நான் மோஸ்ட்டாக அந்த ட்ரான்ஸ்பரண்ட் ஹீல் வந்து யூஸ் பண்ணுவேன். இது வந்து கொஞ்சம் ஹீல் கம்மியாக நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். ரொம்ப நீட்டாக அழகாக இருந்துச்சு. லிங்க் வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மெயின் என்ட்ரன்ஸ் வந்து மேக் பண்ணணும், ஒரு மேக் ஓவர் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்துருந்தேன். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிளெயினாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் இந்த வால்பேப்பர் நான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஒரு டைம்லெஸ் டெக்கர் மாதிரி ஒரு க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றது ஐடியா. ஆக்சுவலாக இது வந்து ஒரு வால்பேப்பர், ஆனால் பார்க்குறதுக்கு வந்து அந்த ஒயர் பின்னல் மாதிரியே இருந்துச்சு. அப்படியே எக்ஸாக்டாக அது பார்த்தா வால்பேப்பர் மாதிரியே தெரியல. அதனால் அதை வந்து இன்றைக்கி நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். 300 என்னமோன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வாங்கியிருந்தேன்.
நம்ம வீடு மோஸ்ட்டாக எப்போவுமே ஒரு ஆன்டிக் எஸ்தெட்டிக் அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட இது. நான் என் வீடு இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியாக தான் வச்சுருப்பேன். ஸோ அதனால இந்த வால்பேப்பர் வாங்கியிருந்தேன். ஸோ இதை வந்து இப்போ நம்ம ஃபுல்லாக ஒட்டிடலாம். இது ஃபுல்லாக ஒட்டவும் பார்த்திங்கன்னா கீழே கொஞ்சம் கேப் இருந்துச்சு, அதனால் அதுக்கு தனியாக நம்ம கட் பண்ணி ஒட்டணும். ஸோ 2 டைம் அதை வந்து கட் பண்ணி ஒட்டுற மாதிரி இருந்துச்சு. அதனால் அதை பார்த்து நீட்டாக கட் பண்ணி ஒட்டிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு ஒட்டுறது, ரொம்ப பெரிய விஷயமாலாம் இல்லை. அந்த பபிள்ஸ் ஃபார்ம் ஆகுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே தெரியல. பார்க்குறதுக்கு ரொம்ப ரியலாக நேச்சுரலாக இருந்த மாதிரியே இருந்துச்சு. இது கரெக்டாக எண்ட் ஆகிற இடம் பார்த்திங்கன்னா ஹாஃப் சர்க்கிள் மாதிரி இருந்துச்சு. அதனால் அதே மாதிரியே பாதியாக இன்னொன்று கட் பண்ணி கீழே ஒட்டிட்டேன். பட் அது வந்து தனியாக கட் பண்ணி ஒட்டணும் அப்படிங்கிற மாதிரியே தெரியல, ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இது வந்து ஒரு 3 டோர் ஒரு ஆர்கனைசர் மாதிரி நான் வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு ஷூ ரேக்காக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப நாள் வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி கிராஃப்ட் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபைனலி ஒரு வழியாக இதை வந்து பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒட்டிட்டேன். ஓகே, ஃபைனல் லுக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. செம்ம ஒர்த்தான ஒரு வால்பேப்பர் இது. லிங்க் வேணும்னாலும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். லைக்வைஸ் டைனிங் ஏரியாவே இப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மெயினாக அந்த ரவுண்ட் டேபிள்னாலையா இல்லை என்னன்னு தெரில, இடமே பற்ற மாட்டேங்குதுங்க. டிஷ்ஷஸ் அதிகமாக செய்கிறதுனாலையா என்னன்னு தெரியல, வைக்கிறதுக்கு கொஞ்சம் இடமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. சரி, இனி வந்து கீழே உட்காந்து சாப்பிட்லாம், ஒரு எல்லாமே எக்ஸசைஸ் மாதிரி தானே, அதெல்லாம் வந்து நம்ம இனி ரெகுலராக ப்ராக்டிஸ்லேயே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைனிங் ஏரியாவை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வேலையை முடிச்சுவேன். அதை யோசிச்சுல டிவி கிட்ட இருந்தது பார்த்தீங்களா ஒரு டீ பாய், அந்த காஃபி டேபிள், அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவி, நல்ல ஒரு டைனிங் ஏரியா மாதிரியே இருக்கும். அது டைனிங் டேபிள் மாதிரியே இருக்கும், அவ்வளோ ஹெவியாக. ஸோ கீழே உட்காந்து சாப்பிட்றதுக்கு இது வந்து ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே போட்டுட்டேன். இது வந்து ப்ளெயினாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த வால்பேப்பர் வந்ததுனாலே என்னன்னு தெரியல, ரொம்ப நிறையா இருந்துச்சு. சரி சும்மா இருக்குமே, அதுக்கு மேலே வந்து இது ஒட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வால்பேப்பரை இதில் மேலே இப்போ நம்ம ஒட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி அதை நீட்டாக க்ளீன் பண்ணி வைப் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த காஃபி டேபிள் மேலேயே இதை நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். எடுக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமோ, பெயிண்ட் எல்லாம் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் யூடியூப்பில் போய் வீடியோ பார்த்தேன். வினிகரில் கொஞ்சம் வாட்டர் போட்டு ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா அது ஈஸியாக வந்துடும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அதை நம்பி இப்போ வந்து நான் எல்லாத்துலேயுமே இதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சும்மா சொல்லக்கூடாதுங்க, அது ஒட்டினதுக்கப்புறம் ஒரு டைம்லெஸ் ஒரு டெக்கர் மாதிரியே இருந்துச்சு. இப்போ இது வந்து ரொம்ப நார்மலாக ஆர்டினரியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இதை ஒட்டினதுக்கப்புறமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்ச வேலைகள். இந்த அழகு பண்ணுறது, நீட் பண்ணுறது, அதெல்லாம் ரொம்பவே சாட்டிஸ்ஃபையிங்காகவும் இருக்கும். ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட் க்ரியேட் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ ரிலியாக 2 பேரும் சேர்ந்து அதை ஒட்டி முடிச்சிட்டோம். ஸோ டைனிங் ஏரியா, புது டைனிங் ஏரியா ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் பார்க்குறதுக்கு. இனி அடுத்து வந்து எல்லாத்தையுமே இங்கே ஷிஃப்ட் பண்ணணும். அண்ட் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நட்ஸு இன்டர்வல்ஸில் வந்து நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ஹேர் ஃபால் பயங்கரமாக இருக்குங்க. ஐப்பட விற்கிற மாதிரி கையிலேருந்து எடுத்தாலே அப்படியே கொட்டுது. அதனால் நட்ஸ் மஸ்டர்ட் டயட்டில் போயிட்டுருக்கு. இந்த ஏரியா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா ஹப்பாடா ரிலாக்ஸிங்காக ஒரு காஃபி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பால்கனிக்கு வந்தேன். சூப்பராக ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி குடிச்சிட்டு அடுத்து மறுபடியும் வந்து ஒர்க் பண்ண வந்தாச்சு. ஸோ இந்த ஏரியா அடுத்து வந்து இப்போ நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிராஸ் கார்னர் மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறது என் மைண்டில் இருக்குது. இந்த டேபிளை அதுக்கு வந்து அதே மாதிரி நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு ஒயிட் இருந்தால் அழுக்காயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இந்த இடத்துல இருந்த அந்த ஸ்விட்ச் போர்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு
பிளான்ஸ் எல்லாம் கிச்சனில் இருந்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு ஒரு நீட்டான ஒரு பாத் கொடுக்குற மாதிரி நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன். பிராஸ் கார்னர் அப்படிங்கிறதுனால அதில் பிளான்ஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குடம் இருந்துச்சு, அதுக்குள்ளே அந்த கண்ணாடி பாட்டில் அப்படியே வச்சாச்சு. அண்ட் இந்த இடமும் வந்து ரொம்ப ப்ளெயினாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ மோஸ்ட்டாக இப்போ வந்து அந்த டைனிங் ஏரியா, அதுக்கப்புறம் அந்த முன்னாடி இருந்த என்ட்ரன்ஸ் மேக் ஓவர் அது எல்லாத்துக்குமே மேட்ச் பண்ணுறதுக்காக இந்த டேபிள்லேயும் நான் வந்து இந்த வால்பேப்பர் வந்து ஒட்ட போகிறேன். ஸோ மீதி இருக்குது, அதனால் எல்லா இடத்துலையுமே அதை வந்து ஒட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அதான் ஒரே தீம் மோஸ்ட்டாக வந்து இந்த வால்நட் அண்ட் ஒயிட் தீம் தானே வீடு ஃபுல்லாக இருக்கும், அதனால் அதை வந்து பேஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேபிள்லையும் நான் வந்து இதை பேஸ்ட் பண்ணி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் இப்போது இந்த டெக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் வச்சுருந்த இந்த ஆர்கனைசர் அதை எடுத்து இங்கே மாற்றிட்டேன். ஸோ இது வந்து ஒரு காஃபி ஏரியாவாக சொல்லலாம், இல்லைனா என்னோடய ஒர்க் ஏரியாவாக கூட சொல்லலாம். ராணா குட்டி இப்போ ஹாலில் விளையாடும் போது எனக்கு உட்காந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செட்டப் நான் வந்து அரேஞ்ச் பண்ணேன். அண்ட் மெயினாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல உட்காந்தாலும் அது வந்து கொஞ்சம் எனக்கு பீஸ் கொடுக்குற மாதிரி இருக்கணும்னு ஃபீல் பண்ணுவேன். அதுக்காக இந்த இடம் வந்து வச்சுருந்தேன். இந்த போல் மெயினாக சொல்லி ஆகணும், மீஷோலேருந்து வாங்கியிருந்தேன், அவ்வளோ அழகு, அதையும் நான் வந்து காமிக்கிறேன். அண்ட் ஹேர் ட்ரையர் வைக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் இல்லைன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ வந்து இந்த சூட் கேஸ் ரொம்ப நாளாக சும்மா தான் இருந்துச்சு. ஸோ இந்த ஹேர் டூல்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூட் கேஸை மெயினாக இறக்கி அதுக்குள்ளே எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு இருந்தேன். மெயினாக ட்ராவல் போகும்போதும் கூட நம்ம வந்து இதை கேரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீக் கொஞ்சம் ஊருக்கு போகிற வேலையெல்லாம் இருந்துச்சு, அதனால் இப்போயே இதை எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி நீட்டாக வச்சுட்டேன். அண்ட் இதுக்கு மேலே வந்து வாட்ச் ஆர்கனைசர் வந்து அது ஓப்பன் பண்ண முடியாத ஒரு இடத்துல வச்சுருந்தேன். அதனால் நீட்டாக ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அதையும் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் எல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் கோயிலுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தோம். ஆடி வெள்ளி இல்லையா, அதனால் கோயிலுக்கு போவோம் இல்லைங்களா, அதுக்குள்ளே அடுத்த பார்சல் வந்துச்சு. ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்பரண்ட் ஹீல்லையே இன்னொன்று போட்டிருந்தேன். ஹீல் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லாமல் பெய்ஜ் வர மாதிரி, இதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதனோட லிங்க் வேணும்னாலும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மெயினாக இது வந்து பார்த்திங்கன்னா 1 to 1.5 inch ஹீல் தான், அதனால் ரெகுலர் யூஸ்க்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். டெம்பிளுக்கும் வந்தாச்சு. குட்டி இன்னைக்கு கேர்ள் கெட்டப்பில் வந்திருந்தாரு. ஸோ நல்ல பீஸ்ஃபுல்லாக வந்து சாமி கும்பிட்டுட்டு நாங்களே கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி அவுட்லுக்ஸ் பை நிமி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வெள்ள அடிச்சிட்டிங்களா சாமி?